செயல். இந்த ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்னையா வேறுபாடு? ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, ஒரு வகையில் வேறுபாடே இல்லை. யாருக்கு? ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஒரு வகையில் வேறுபாடே இல்லை. இருளில் இருப்பவனுக்கும் மிகப்பெரிய பிரகாசத்தில் இருப்பவனுக்கும் ஒன்றும் தெரியாது. இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்ம இரவில் வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் தெரியும், வராம்பர் லைட்டை போட்டுக்கிட்டு 10 லைட்டை போட்டு வராயா, என்ன முன்னாடி என்ன இருக்குதுன்னே தெரியல, சொல்கிறோமா இல்லைங்களா? ஏன் அப்படியே இப்போல்லாம் அந்த வெள்ளை கலரு எல்இடி லைட்டை போட்டு வரான், அப்படியே கண்ணில் அடித்தவொன்னே என்ன ஆகுது? ஒன்றுமே தெரியல. மிக்க இருளில் இருப்பவனுக்கும் மிக்க ஒளியில் இருப்பவனுக்கும் வேறுபாடு இல்லை. ரெண்டு பேர்த்துக்கு என்ன தெரியாது? ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாது. இருள் இருப்பவனுக்கு இருள் மட்டும் தெரியும், ஒளியில் இருப்பவனுக்கு ஒளி மட்டும் தெரியும். அதுக்குள்ளே பொருள் தெரியாது. இருளுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருள் யாருக்கு தெரியாது? இருள் இருக்கிறவனுக்கு தெரியாது. மிக்க ஒளியில் இருக்கிறவனுக்கு பொருள் எதுவுமே தெரியாது. எது தெரியும்? ஒளி மட்டும்தான் தெரியும். ஒளி மட்டும்தான் தெரியும். இருள் என்பது ஆணவம், ஒளி என்பது சிவம். ஆணவத்துக்குள்ளேயே கடக்கிறவனுக்கு ஆணவத்தை தவிர ஒரு பொருளும் தெரியாது, அது கேவல நிலை. சிவத்திலேயே கடக்கிறவன் சுத்த நிலை, அவனுக்கு என்ன தெரியும்? ஒளியாகி சிவம் மட்டும்தான் தெரியும், வேற பொருள் தெரியாது. இவனுக்கு இருளாகிய ஒரு பொருளை தவிர வேறு பொருள் தெரியாது. அவனுக்கு ஒளியாகிய சிவத்தை தவிர வேறு பொருள் தெரியாது. இந்த ரெண்டு இல்லாமல் சகலத்தில் இருக்கிறான் ஒருத்தன். இவனுக்கு எப்படி தெரியுது? இருளும் தெரியுது, ஒளியும் தெரியுது, பொருளும் தெரியுது. பொருள் என்ன பொருள்? உலகமாகிய போகமும் இவனுக்கு தெரிகிறது. அப்போ இது என்னது? சிவப்பிரகாசம் 95. சிவப்பிரகாசம் 95 தான். என்னது? ஏற்கனவே போன வகுப்பில் கூட சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அகம்புறம் என்று இரண்டால் அச்சனை புரியும் இந்த சகம்தனில் இரண்டுமின்றி தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நிர்மயர் போல ஒருவன் கடவுளை பற்றியே கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கிறான். அவனுக்கு கடவுளை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. இன்பம் வந்தால் ஏன் வந்துச்சுன்னு கேட்க மாட்டான், அனுபவிச்சுக்குவான். துன்பம் வந்தாலும் அது எதாவது போகிறதுக்கு வழி இருக்கா, எதை பண்ணோன்னா அவன் அப்படியே வச்சுட்ருப்பான். இது ஏன் வந்துச்சு, இப்படி வந்துச்சா, புண்ணியத்தால் வந்துச்சா, பாவத்தால் வந்துச்சா, பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அவனுக்கு இன்பத்தை பற்றியும் கவலை இல்லை, துன்பத்தை பற்றியும் கவலை இல்லை. உலகத்தை என்ன செய்வான்? அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இங்கே ஞானிகள் அவர்களும் இன்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, துன்பத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இன்பம் வந்தாலும் பெருமான் திருவருள் அப்படின்ட்டு போயிடுவாங்க, துன்பம் வந்தாலும் திருவருள்ன்ட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது? ஆராய்ச்சியும் அனுபவமும் இல்லை. இன்பத்தை பற்றி பெரிய அனுபவம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க, துன்பத்தை பற்றியும் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போது ஞானி சிவத்தை தவிர வேறு ஒன்றையும் காண மாட்டான், அவனுக்கு கவலை இல்லை. அஞ்ஞானிக்கு உலகத்தை தவிர ஒரு பொருளும் தெரியாது, அவனுக்கும் கவலை இல்லை. நடுவில் நம்ம என்ன செய்கிறோம்? ரெண்டும் கெட்டானா இருக்கிறோம். இப்போ நமக்கு உலகமும் தெரியுது, சிவமும் தெரியுது. இன்பம் வரும்போது ஏன்லாம் கேள்வி கேட்கறது கிடையாது. துன்பம் வந்தா எனக்கு ஏன் வருது, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாவமும் பண்ணலை. எல்லாரும் சொல்கிற டைலாக் தானே, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாவமும் பண்ணலை. என்ன பாவம் பண்ணலை? நீங்கள் போன பிறவி தெரியாதியா, விட்டுருங்க. இந்த பிறவியை எடுத்து ஒரு லிஸ்ட்டு தான் போடுவோமே, போட்டால் ஒரு பக்கமெல்லாம் பத்தாது, ஒரு குயர் நோட்டு வேணும் இல்லையா? அதெல்லாம் மறந்து போச்சுங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு வருஷத்துக்குள்ளே எழுதுவோமே. இருக்கா இல்லையா கணக்கு? நமக்கு தெரிஞ்சே இருக்குது, தெரியாத கணக்கெல்லாம் விட்டுருவோம். நம்ம இன்னும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? வினையை ஈட்டி கொண்டு தான் இருக்கிறோம். அப்போது இன்பம் வருகிற போது ஏன்னு கேள்வி ஏதாவது ஆன்மா கேட்டிருக்கா? யோசிச்சு பாருங்கள். இப்போ அடியாரையே வைத்துக்கொள்வோம், நமக்கு திடீர்னு ஒரு இன்பம் வருது, இது எப்படி வரும்? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு புண்ணியமும் பண்ணதில்லையே, இது எப்படியா எனக்கு வரும் அப்படின்னு என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோமா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். வந்தால் வரட்டும், வந்ததை வரவில் வைப்போம்.
வந்ததை வரவில் வைப்போம். ஆனால் துன்பம் வந்துட்டால் மட்டும் எனக்கு மட்டும் ஏயா வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாவமும் பண்ணலை, யாரையும் நான் கெடுக்கணும்னு கூட நினச்சதில்லை, எனக்கு போய் இப்படி ஒன்று வந்துடுச்சு. இல்லையா? இப்போ இன்ப துன்பங்களை நாம் அனுபவித்து இந்த திருவள்ளுவரையும் பொருந்த முடியல. இந்த அஞ்ஞானி போல எதை பற்றி கவலைப்படாமல் நம்மால் இருக்க முடியல. இந்த நிலை இயல்பானது. இந்த நிலை இயல்பான காரணம் நம்ம எங்கிருந்து வரோம்? இந்த அஞ்ஞானி நிலையிலிருந்து ஞானியை நோக்கி பயணிக்கிற பொழுது இடையில் இந்த ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக நம்முடைய அறிவு இருக்கும். இதுதான் அறிவை திருத்தம் செய்கிற நேரம். இப்போ நமக்கு இதெல்லாம் தோணுச்சுன்னா பெருமாள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம்? அறிவை திருத்தி கொண்டு இருக்கிறான், அறிவை திருத்தி கொண்டு இருக்கிறான். அதைங்க சொல்கிற ஒளியும் இருளும் ஒருமைத்து, ஒளியும் இருளும் ஒருமைத்து, இருட்டும் வெளிச்சமும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா பன்மை தெளிவு தெரியாது, பல பொருள் அங்கே தெரியாது. இருட்டில் இருட்டு மட்டும் தெரியும், வேறு பொருள் தெரியாது. வெளிச்சத்தில் வெளிச்சம் மட்டும்தான் தெரியும், வேறு பொருள் தெரியாது. பன்மை தெரியாது. பன்மைனா பல பொருள். பல பொருள் எதில் தெரியாது? மிகுந்த இருட்டிலையும் தெரியாது, மிகுந்த ஒளியிலையும் தெரியாது. கொஞ்சம் இருட்டு கொஞ்சம் வெளிச்சம் இது இருந்தால் எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். பன்மை தெரியும், பன்மை தெரியும். யார்? நமக்கு தான். நமக்கு எல்லாம் தெரியும். சிவம் தெரியுதா? தெரியுது. உலகம் தெரியுதா? தெரியுது. சாதனை தெரியுதா? எல்லாத்தையும் அப்படியே தொட்டுக்கிட்டே இருப்போம். சாதனையும் தொடுவோம், உலகத்தையும் தொடுவோம், சிவத்தையும் தொடுவோம். இது என்ன ஆகும்? முதல்ல உலகத்தின் மீது பிடி அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். உலகத்தை நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேன் அப்படின்னு இருந்தால்தான் நாம். இப்போ அப்படியே ஒரு கையை எடுத்து சிவத்தை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு இந்த பிடி, உலகத்தின் மீது இருக்கிற பிடி என்னாவது? கொஞ்சம் தளர்ந்த உடனே சிவத்தை அப்படி தொட்டு பார்ப்போம். தொட்ட உடனே நல்லாதாயா இருக்குது, நல்லாதான் இருக்குது. ஆனால் இதுவும் நல்லா இருக்கிறது, உலகமும் நன்றாக இருக்கிறது, சிவமும் நன்றாக இருக்கிறது என்று என்ன செய்யும்? இங்கே இருந்த அந்த பிடிப்பில் ஒரு கூறு எது மேலே வைக்கும்? சிவத்தின் மேலே வைக்கும். அப்படி வச்ச உடனே அந்த இன்பத்தை நுகர 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 அனுபவிக்க அனுபவிக்க இதன் மீது பற்று மெல்ல மெல்ல இறுகும். இந்த உலகப்பற்று மெல்ல மெல்ல தளர்ச்சி அடையும். இது எவ்வளவு விடுதோ, 100% இதை பிடிச்சிட்டு இருந்தது, அப்படியே சிவத்தை ஒரு 5% பிடிச்சா 95,000. இது 10, 15, 20ன்னு பிறகு என்ன ஆகும்? இது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கால எல்லையில் எப்படி நிற்கும்? சரிசமமாக நிற்கும், சரிசமமாக நிற்கும். அப்புறம் மெல்ல என்ன ஆகும்? அப்படியே இது பெருகி கொண்டே வரும். சிவத்தின் மீது இருக்கிற பற்று பெருகி கொண்டே வரும், உலகத்தின் மீது இருக்கிற பற்று குறைந்து கொண்டே வரும். ஒரு கால எல்லையில் உலகப்பற்றை முழுமையாக இந்த ஆன்மா விடும். விடுற வரைக்கும் இந்த குழப்பங்கள்லாம் நமக்கு இருக்க தான் செய்யும். நம்ம அறிவு அப்படி தான் இருக்கும். நம்ம அறிவில் இது எத்தனை % இருக்குது, இது எத்தனை % இருக்குறது யார் சொல்கிறது? பெருமான் தான் சொல்லணும், நாம் சொல்ல முடியாது இல்லையா? எனவே பன்மை தெளிவு தெரியார், பன்மை தெளிவு தெரியார் செயல். அந்த முழு தெளிவு பெற்றவரும் தெளிவு பெறாதவரும் போல ஏனையோர் இருப்பர். நாம் எப்படி இருப்போம்? ரெண்டாவும் இருப்போம். ஒரு நேரத்தில் பார்த்தா தெளிவாக தெரிவோம், ஒரு நேரத்தில் பார்த்தா தெளிவில்லாத மாதிரி இருப்போம். சரி, அப்போது இந்த அஞ்ஞானிக்கும் ஞானியும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இவருக்கும் ஒன்றும் தெரியாது, இவருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்போ 2 பேர்த்துக்கும் அருள் ஒரே மாதிரி இருக்குமா? அவனுக்கு ஆணவத்தை தவிர ஒன்றும் தெரியாது, இவருக்கு சிவத்தை தவிர ஒன்றும் தெரியாது. ஆனால் 2 பேரும் கவலை இல்லாமல் இருக்கிறாங்க, 2 பேரும் கவலை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் ஒன்றா அப்படின்னு கேட்டால், ஒன்றுங்கிறது எப்போ? ஒரு பொருள் தான் தெரியும், வேறு பொருள் தெரியாதுங்கிற வகையில் மட்டும்தான் ஒன்று. ஆனால் அனுபவம், அவருடைய அனுபவம் வேறு, இவருடைய அனுபவம் வேறு. அது எப்படிப்பட்டது அப்படின்னா அடுத்த பாட்டு சொல்கிறார். கிடைக்கத்தகுமோ நற்கேண்மையர்க்கு அல்லால் எடுத்து சுமப்பானை இன்று. இன்று இன்று என்பது முத்தி காலத்தில், இந்த முத்தி நிலையில் ஆமாம், தெளிவு பெற்றவர் தெளிவு பெறாதவர், அவர்கள் 2 பேர் எப்படி இருப்பாங்க? இருளில் இருப்பவர் போலவும் ஒளியில் இருப்பவர் போல. நாம் யார்? நடுவில் நிற்கிறாள்.
தெளிவு தெளியார் என்பது தெளிவு பெற்றவர் ஞானி, தெளிவே பெறாதவன் அஞ்ஞானி. அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க? இருளில் இருப்பவரும் ஒளியில் இருப்பவர் போல. அப்போது இவர்களுக்குள்ள வேறுபாடு என்ன? முதல்ல ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒற்றுமை என்னது? இருளில் இருக்கிறவங்களுக்கும் ஒளியில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது. இருள் மட்டும் தெரியும், வெளிச்சம் மட்டும் தெரியும், வேறு பொருள் தெரியும், பன்மை தெரியாது. இது அவர்களுக்குள்ள ஒற்றுமை. வேற்றுமை என்ன அப்படின்னு கேட்டால் அடுத்த பாட்டு சொல்கிறாரு, கிடைக்கத்தகுமோ நற்கேண்மையருக்கு அல்லால் எடுத்து சுமப்பானை இன்று. இன்று இம்முத்தி காலத்து இந்த ஞானி சிவத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இருப்பாரா இல்லையா? என்னதுங்க? பரத்தை பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார். ஞானி என்ன செய்வார்? பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார் என்று சித்தியாரில் சொல்லுவார். அப்போ சிவத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி முத்தி காலத்திலே நற்கேண்மையர், கேண்மைன்னு என்னது? உறவு, நட்பு, உறவு. அந்த நற்கேண்மையினர் நல்ல உறவு. நல்ல உறவு எது? சிவம் மட்டும்தான் நல்ல உறவு. அதை தவிர வேறு எந்த உறவும் நமக்கு என்ன கிடையாது? நல்ல உறவு இல்லை. எனவே நற்கேண்மையருக்கு அல்லால் சிவத்தை உறவாக கொண்ட ஞானிகளுக்கு இந்த முத்தி காலத்து எடுத்து சுமப்பான். எடுத்து சுமப்பான் யார்? எதை எடுத்து சுமப்பான்? அவரவர் செய்த வினையை தனது வினையாக அவன் எடுத்து சுமப்பான் இல்லையா? எடுத்து சுமப்பான எதை எடுத்து சுமக்கிறான்? நாம் செஞ்ச வினையை அவன் ஏற்றுக்கொள்கிறான். எப்போ ஏற்றுக்கொள்வான்? நீங்கள் போய் முதல்ல சரணடைஞ்சிடணும், அப்போ தான் அவன் எடுத்து சுமப்பான். ஞானி என்ன செய்கிறாரு? தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன்கடன் ஆவது தான்கிறார். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பது இல்லையா? இந்த வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேர் போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஊருக்கு போகிறாங்க, நல்ல பெரிய சூட்கேஸ். யார் தூக்கிட்டு போவாங்க? யார் தூக்கிட்டு போவாங்க? வீட்டுக்காரர் தான் தூக்கிட்டு போவார். ஏன்? என்னால முடியாதுங்க அப்படின்ட்டுருவாங்க. முடியாதுன்னு விட்டுட்டா அப்புறம் இருக்கிற யார் வலிமையானாலோ அவர் தான் தூக்கணும் இல்லையா? அந்த இடத்துல நானும் தான் வலிமையான ஆள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? வலிமையாள்னு சொன்னால் சூட்கேஸை தூக்கணும் இல்லையா? அதனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு லாஜிக் வச்சுருக்குறாங்க. என்னால முடியாதுங்க. எது? ஒரு 20 கிலோ சூட்கேஸ், 20 கிலோ சூட்கேஸ். இன்னொரு பேக் எவ்வளவு? 5 கிலோ பேக். 2 எடுத்துகிட்டு போகணும். அந்த அம்மா எதை தூக்குவாங்க? 5 கிலோ பேக்கை தூக்குவாங்க. என்னாலெல்லாம் தூக்க முடியாது, எனக்கு தெம்பு இல்லைம்பாங்க. சரி, அடுத்த நாள் ஒரே நாள் ஊருக்கு போகிறாங்க. 5 கிலோ பேக்கு, 5 கிலோ பேக்கு, ஒரு 1 கிலோ ஹேண்ட் பேக். இப்போ எதை தூக்குவாங்க? என்னாலெல்லாம் தூக்க முடியாது. என்னம்மா நேற்று 5 கிலோவை தூக்குனீங்க, இன்றைக்கி அதே பேக்கு தான், அதே 5 கிலோ தான். அப்போ என்ன செய்யுது? இருக்கிறதுல லிஸ்ட் மட்டும்தான் எடுக்கிறதுன்னு ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கிறாங்க. எது கம்மியோ அதை எடுத்துக்கணும், எதுவும் இல்லைன்னா ஒன்று இருந்தால் அதை நீ தான் தூக்கணும். இது ஒரு பாலிசி வச்சுருக்கேன். எல்லா வீட்லேயும் நடக்குமா இல்லையா? எங்கள் வீட்டில் நடக்குது, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இல்லையா? எல்லாம் ஐயா அதாங்க ஏன் சொல்கிறேன், வலிமை குறைந்தவங்கன்னா எப்போ 5 கிலோ தூக்கணுமா இல்லையா? எப்போ தூக்கினாலும் 5 கிலோ தூக்கணுமா இல்லையா? நீங்கள் 5 கிலோ 20 கிலோ இருந்தால் 5 கிலோ சரி, ரைட்டு. 1 கிலோ 5 கிலோ வந்தாலும் என்ன செய்வாங்க? அப்போ நேற்று 5 கிலோ தூக்கினாலும் இன்றைக்கி தூக்கலாமா இல்லையா? தூக்க மாட்டாங்க. அது என்ன செய்வாங்க? அது வெயிட்டாக இருக்குங்கம்பாங்க. அது இயல்பு. அது அவங்க அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கா இல்லையா? அது மாதிரி இப்போது நீங்கள் உங்களை வலிமையாக காட்டுனா சுமக்கணும் இல்லையா? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, என்னால் தூக்க முடியாதுன்ட்டா யார் தூக்கணும்? இருக்கிற ஆள் யார் வலிமையானாலும் அதை தூக்கணும். வினையை பார்க்கும்போது இந்த பாலிசி வந்துடணும். வினை வந்த உடனே என்ன செய்யணும்? ஐயோ என்னால் முடியாது சாமி அப்படின்னு 2 கையும் தூக்கிட்டிங்கன்னா அவன் சுமப்பான். நம்ம வினை யார் சுமப்பான்? அவன் சுமப்பான். ஆனால் முதல்ல கையை தூக்க தெரியணும். பெருமான்ட்ட போனால் என்ன செய்யணும்? ஐயோ சாமி என்னால் முடியாது, 2 கையும் தூக்கிட்டா அவன் எடுத்து சுமப்பான். ஆனால் நாம் அங்கே என்ன செய்கிறோம்? நான் யார் தெரியுமா? அப்படியா? அப்போ நீ தூக்கியா? அவர் என்ன செஞ்சுறாரு? அவர் நம்ம பாலிசிக்கு வந்துடுறாரு. ஆமாம்மா, நீ தான் வெயிட்டான ஆள், நீ தான் வெயிட்டான ஆள், என்ன செய்ய? நீ தூக்கு.
அப்படின்னு நம்ம கையில் வெயிட்டான பேக்கை கொடுத்துட்டு அவர் கையை கட்டிட்டு அப்படியே ஜாலியாக பின்னாடி வரும். எது வேணும்னு முடிவு நாம் தான் பண்ணணும். எதை தூக்குறதுன்னு நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் இல்லையா? டீயை சாப்பிடுங்க. பானை என்று நற்கேண்மையற்கு அல்லால் எடுத்து சுமப்பானை கிடைக்கத்தகுமோ? சிவத்தை உறவாக கொண்ட ஞானிகளுக்கு அன்றி ஏனையோருக்கு எடுத்து சுமப்பானாகிய சிவத்தோடு பொருந்தி நிற்றல் கூடுமோ? கூடாது. அவன் எதுக்கு தயாராக இருக்கிறான்? நம் வினைகளை சுமப்பதற்கு பெருமான் தயாராக இருக்கிறான். நாம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. என்ன செய்கிறோம்? இல்லை எங்களாலே முடியும் சாமி, நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ரெடியாக இருக்கிறோம். வினையை இல்லையா? வினை என்று சொல்கிற போதே நீங்கள் நல்லா வினைன்னு சொன்ன கூட உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தீவினை தான் ஞாபகத்துக்கு வரும். அதெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். வினைன்னு சொன்னால் என்னது? நல்வினையும் தீவினையும். நல்வினை வந்தாலும் பெருமான்கிட்ட கொடுத்துடணும், தீவினை வந்தாலும் கொடுத்துடணும் இல்லையா? அதுக்கு நமக்கு தயாராக இருக்கிறோமா? இல்லை. இது நமக்கு சித்தியாரில் அழகாக ஒரு பாட்டு இருக்குது. 3 தரத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு அப்படின்னு அந்த பாட்டு துவங்கும். அதில் அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி, அரும்பருவம் அடைதலுமே இது அந்த உபதேசம் பெறுகிற பருவம் வந்த காலத்து. அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி, இறைவன் யாராக வரான்? குருநாதன் வடிவம் தாங்கி வந்து ஆசானாகி தோன்றி நுகராத வகை முன் செய் கண்மத் துகளறுத்து. ஏற்கனவே முன் செய்த கண்மங்களை நுகராதவாறு அதை நீக்குகிறான். யாருக்கு? ஞானிகளுக்கு. குருநாதனிடத்து சரணடைந்த ஆன்மா தன்னை என்ன செய்யணும்? அப்படியே கொடுத்துடணும் பெருமான்கிட்ட இல்லைங்களா? தலைப்பட்டார் நங்கை தலைவன் தாளே. அப்புறம் சாமி பாட்டு இருக்கா இல்லையா? என்ன பாட்டது? முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இது எவ்வளோ அழகாக ஒரு ஆன்மா பெருமானை நோக்கி பயணிக்கிறது என்பதை ஒரு அகத்துறையாக வைத்து நாவுக்கரசு பெருமான் தாண்டகத்தில் சொல்கிறார். முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள். இந்த சிவபெருமான் சிவபெருமான் சொல்கிறாங்களே, அவர் யாருங்க என்று என்ன செய்யுது? சிவத்தினுடைய பேரை கேட்கும். இது என்ன? இப்போ ஒரு பெண் பார்க்குற பருவம். ஒரு பெண் என்ன செய்கிறா? இந்த திருமண பருவம் வந்துச்சு. வந்த உடனே என்ன செய்கிறாங்க? ஒரு பெண் பார்க்க வராங்க அப்படின்னு சொன்ன உடனே யார் வராங்க, அவருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பான். அப்புறம் எந்த ஊருக்காரரு அப்படின்னு கேட்பான். அப்புறம் அது அம்மா உறுதி செஞ்சப்பட்ட உடனே நினப்பு பூரா அவனை பற்றியே நினைக்க தோண்டிடும். முன்னை அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம், கருப்பாக இருப்பாரா சிவப்பாக இருப்பாரா எப்படி இருப்பார் என்ன ஏது அவரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ். மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், எந்த ஊருக்காரு என்று கேட்பார். அப்புறம் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானார். என்னது? அப்படியே அந்த ஊரை பற்றி நினைப்பு, வீட்டுக்கார் வரப்போகிற கணவரை பற்றிய நினைப்பு, எல்லாம் நினைப்பு பூரா அவர் மேலேயே போயிட்டுருக்கும் இல்லையா? எனவே பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானார். திருமணம் முடிஞ்சது. அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தா. அம்மா அப்பாலாம் விட்டாச்சு எல்லாம். நீ அது எங்கள் வீட்டுக்கு வாங்க, யாரை கூப்பிடுவா? அம்மாவை கூப்பிடுவா. இது அவள் வீடு இல்லை. இப்போ எது அவள் வீடு அங்கே ஆயிடுச்சு. ஏம்மா எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிற அப்படின்னு அம்மாவை கூப்பிடுவா. ஏன்? பிறந்த வீடு போச்சு, புகுந்த வீடு தான் அவள் வீடு ஆயிடுச்சு. அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. பிறந்த வீட்டோட ஆச்சாரத்தை என்ன செஞ்சிட விட்டுட்டா. இது வரைக்கும் பிறந்த வீட்டில் ஒரு பழக்க வழக்கம்லாம் இருக்கா இல்லையா? அந்த பழக்க வழக்கம்லாம் விட்டாச்சு. இனி அவளுக்கு பழக்க வழக்கம்லாம் எங்கே?
புகுந்த வீட்டில் என்ன பழக்க வழக்கமோ அதுதான் அவளுக்கு வழக்கம் இல்லையா? அகலிடத்தார் ஆச்சாரத்தை விட்டாள். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள். தன்னை பற்றி நினைப்பு. அம்மா வீட்டில் இருக்கும்போது தான் அம்மாட்ட ஒரே சத்தம், என்னது இந்த வேலையை நான் தான் செய்யணுமா, இதெல்லாம் செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், நான் என்னக்கிட்ட இப்படி வேலை வாங்குறீங்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா இல்லையா, அப்படியா இப்படியான்னு அம்மாவை பிடிச்சி வேலை வாங்கிட்டே இருப்பேன். அங்கே போனோன்னே வீட்டுக்காரருக்கு காப்பி போடணும், காலையில் எழுந்திரிக்கணும், மைத்துனர் இருக்கிறாரு, மாமனார் இருக்கிறாரு. இப்போ தன்னை பற்றிய நினைப்பு போயிடுச்சு. இங்கே அம்மா வீட்டில் இருக்கும்போதே தன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். இங்கே அங்கே போனோன்னே தன்னை மறந்துட்டு தன் வீட்டுக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஆன படிகளை செய்ய ஆரம்பிச்சிடறாரா இல்லையா? தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டாள். பேர் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? இன்னாருடைய மனைவி. அவள் என்ன ஆயிட்டா? இன்னாருடைய மனைவின் பேர் மாறிடுச்சு. தன் நாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளை. என்ன ஆயிட்டா? அப்படியே கணவனோடு அப்படியே ஒன்று விட்டாள். இது அகத்துறையில் நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார். இப்படியெல்லாம் இன்றைக்கி பேசுனா என்ன ஆகி போயிடும்? வம்பாய் போயிடும் இல்லையா? அப்படியெல்லாம் இருந்தது, அப்படி தான் சொல்லிக்கணும். இன்றைக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? 50-50 ஆயிடுச்சு. இது ஒன்றும் குற்றம் இல்லை. ஏன்னா எப்படியோ அதான், அதெல்லாம் கால பருவநிலை மாற்றங்கள் இல்லைங்களா? அதனால் ஆனால் இதில் வேண்டாம், அதுக்குள்ளே போக வேண்டாம், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இப்படி இது அப்படியே என்ன செய்யணும்? அந்த பெண் ஆன்மா, தலைவன் யார்? சிவபெருமான். இந்த ஆன்மா இப்படி தான் பரிணமித்து வருகிறது இல்லைங்களா? முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானார். பெருமானை பற்றி கேட்டு, அவனுடைய அருட்கரங்களை கேட்டு, அவனுடைய கருணையை கேட்டு அவனுக்கு ஆளாகி நிற்பது ஆன்மா. அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அப்படின்னு என்ன அர்த்தங்க? தன்னுடைய பழக்க வழக்கங்களை இயல்பாக ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. ஒரு குலத்துக்கு ஒரு பழக்க வழக்கம்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்போது அந்த சிவனடியார் என்கின்ற ஒரு நிலைக்கு வருகிற போது அந்த பல குல வழக்கங்கள் மாறுபாடு எய்தும். தப்பான்னு கேட்டால் வாய்ப்பு இருந்தால் செய்யலாம். ஆனால் எதற்காக என்ன செய்யக்கூடாது? இந்த ஒழுக்கங்களை விடக்கூடாது. வழிபாட்டிற்குரிய ஒழுக்கங்களை விடாமல் மற்ற வழக்கங்களை நம்ம பின்பற்றலாம். ஆனால் எதற்காக என்ன செய்யக்கூடாது? இதை விடக்கூடாது. சரிங்களா? எனவே அன்னையும் அத்தனையும் அன்றே நினைத்தால் உடலுக்கு தாய் தந்தையரை மறந்தால் உயிருக்கு தன துணையாகிய பெருமானை நினைக்கிறார். இப்போ அவன் யார்? உயிர் துணை. இவர்கள்லாம் யாருக்கு? உடலுக்கு துணை. இப்போ இவர்கள் இந்த பிறவியில் தான் அன்னையும் அத்தனும். அவன் என்னது? எல்லா பிறப்பிலும். அதனால தான் என்னதுங்க, எல்லா இடத்துலையும் தாயினும் சால பரிந்து. தாயினும், அந்த தாய் கூட பசிச்சா தான் ஊட்டுவா, பசிக்காமையே ஊட்டுபவன் யார்? பெருமான் தான். எனவே தாயினும்னார். எனவே அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகண்டாள் அகழ்ந்திடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள். இது ரொம்ப முக்கியம். பெருமானுக்கு ஆளாகி நிற்கிறதுனா தன்னை பற்றிய நினைப்பை விடணும். தன்னை பற்றிய நினைப்பு விடணும். யாரை நினைக்கணும்? பெருமானையே தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இப்படி பெருமானை நினைந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்ன செய்வான்? கண்ம பலனை அவன் எடுத்து சுமப்பான். கண்ம பலனை அவன் எடுத்து சுமப்பான். எனவே அப்படிப்பட்ட அந்த உறவு நற்கேண்மையர்களால் கிடைக்குமோ? கிடைக்காது. சரியா? சரி. எனவே அப்போ இறைவன் திருவடியை நாமளே விரும்பி கூடிட வேண்டியதுதான் இல்லையா? நமக்கே தெரியுது அவர் தான் எல்லான்னு இல்லையா? உடனே நம்ம என்ன செய்யலாம்? அன்னையும் அத்தனையும் விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். போயிடலாமா? அப்படின்னா நம்ம நினச்சா போக முடியாது. நம்ம நினச்சா போக முடியாது. என்ன செய்யணும்? அவன் நமக்கு கொடுக்கணும். அவன் நமக்கு கொடுக்கணும். அப்போ ஏன் கொடுக்க மாட்டார் அப்படின்னா பக்குவம் வந்தால் கொடுப்பார். நமக்கு எப்போ பக்குவம் வருகிறதோ அப்போ தான் அதை கொடுப்பார். நம்மளாம் என்ன செய்ய முடியாது?
பெற முடியாது. நம்மால் அதை பெற முடியாது. ஏன்னா நம் முயற்சிக்கு உட்பட்டதல்ல. இந்த செயல்களெல்லாம் என்னது, விரும்பலாம், இப்படி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிறதுனால கிடைச்சிருமான்னு கேட்டால் கிடைக்காது. எதுன்னு வரணும், அதற்குரிய பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வந்தால் பக்குவம் நோக்கி பெருமான் நமக்கு அதை கொடுப்பான். ஆனால் கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். பெறுவதற்கு நமக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. அதனால தான் கிடைக்கல. அது அடுத்த பாட்டில் சொல்கிறார், வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினனோ போயினனோ சொல். ஒருவன் வைத்த நிதி கவர, ஒருவன் வைத்த நிதி கவர. எப்படி, வஞ்சமுடன் கவர. வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர. இப்போ ஒருத்தருக்கு நல்ல ஒரு உயர்ந்த பொருள் வைத்திருக்கிறார். நல்ல உயர்ந்த பொருள் ஒருத்தர் வீட்டில் வச்சுருக்கிறார். செல்வம், பணம்னு வச்சுக்கங்க, இல்லை வேற ஏதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் எங்கே வச்சுருக்கிறாரு, ஒருத்தர் வச்சுருக்கிறார். இப்போ அவருக்கு தெரியாமல் அந்த பொருளை எடுக்கணும். நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் ஒருத்தர் வீட்டில் இருக்குது, அந்த பொருளை நாம் என்ன செய்யணும், அவருக்கு தெரியாமல் எடுக்கணும். அதுக்கு என்ன வழி, திருடணும். எப்போ திருடுறது, ஒன்று அவர் தூங்குற போது போய் எடுக்கலாம், இல்லைன்னா வெளியே போகும்போது எடுக்கலாம். அவர் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சால் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லைன்னா வீட்டில் இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தால் எடுக்கலாம். ஒன்று தூங்கும்போது எடுக்கலாம், இல்லைனா வெளியே போனால் எடுக்கலாம். அதை தவிர எடுக்கிறதுக்கு வழி இருக்கா? அவர் நல்லா முழிச்சு பக்கத்துலேயே பார்த்துட்டு இருக்கும்போதே அவருக்கு தெரியாமல் அந்த பொருளை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது இல்லையா? அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை நாம் வஞ்சமோடு எடுக்கணும்னா அவர் என்ன செய்யணும், தூங்கணும், இல்லைன்னா வெளியே போகணும். சரியா? இறைவனிடம் இருந்து திருவருளை வஞ்சமுடன் பெறணும். அவனுக்கு தெரியாமல் எப்படியாவது என்ன செய்யணும், அந்த திருவருளை எடுத்துக்கணும். அப்படின்னு முயற்சி பண்ணால் ரெண்டு ஆப்ஷன். என்னது, அவர் தூங்கணும், இல்லைன்னா அருளை இப்படி வச்சுட்டு எங்கேயாவது போகணும். நடக்குமா? வாய்ப்பே இல்லை. அப்போ அது வரணும்னா என்ன செய்யணும், தப்பா வச்சுக்கோன்னு அவர் கொடுத்தாதான். அவராக கொடுத்தாலே தவிர நீங்கள் அதை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி, ஒருவன் வைத்த நிதியை வஞ்சமுடன் கவர. துஞ்சினனோ, தூங்கிட்டானா, போயிடனோ, விட்டுட்டு எங்கே போனானோ சொல். எப்போவாவது தூங்கினானா சொல்லுப்பா, வந்து எடுத்துக்கிறேன். இல்லை விட்டுட்டு எங்காவது போனானா சொல்லியா, வந்து எடுத்துக்கிறேன். எதை, திருவருளை. இது எப்போ நடக்க போகுது? நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. அப்போ அதை பெறுவதற்கு வழி என்னது, போய் கையேந்தி சாமி கருணையோடு கொஞ்சம் பார்த்து போடுங்க, நீங்கள் போட்டாதான், நீங்கள் கொடுத்தாதான். ஏன்னா என்னால் என்ன செய்ய முடியாது, வழிந்து பெற முடியாது. இந்த திருவருளை என்னால் வழிந்து பெற முடியாது. பெறுவதற்கான தகுதியும் என்னிடத்து இல்லை, தகுதி என்னிடத்து இல்லை. அப்போ எப்படி வாங்கிறது, எப்படி வாங்கணும், இறந்தார் போல போய் பிச்சை தான் எடுக்கணும். பிச்சை எடுத்தால் அவன் மனசு இறங்கினா போடுவான். இப்போ திருவருளை எப்படி கேட்கணும், கையை இப்படி வச்சு கேட்கணும், இப்படி வச்சு தான் திருவருளை கேட்கணும். ஏன்னா அதை பெறுகிற தகுதி நமக்கு இல்லை, வழிந்து பெறுகிற தகுதியும் நமக்கு இல்லை. வழிந்தும் பெற முடியாது. இல்லை ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஏன், நம்ம தகுதி ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ எப்படி பெற முடியும், அவனிடம் கையேந்தி தான் நிற்கணும். அவனாக கொடுத்தாதான் நம்ம பெற முடியும். எனவே அவன் அதை தந்தால் அன்றி உயிர் அதை பெற முடியாது என்று இங்கே சொல்லுகிறார். இப்போ அந்த தகுதி இல்லை என்பதற்கு காரணம் நம்ம அறிவை மறைத்திருக்கிற ஆணவ மலம். இந்த ஆணவ மலம் நம் அறிவை மறைத்து நிற்கிறது என்பதை அறிவதற்கு என்ன வழி அப்படின்னா அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறார். ஆணவ மலம் நம் அறிவை மறைத்து இருக்கிறது
என்பதற்கு ஒரு ஓமை சொல்கிறார், அருமையான ஓமை. தனக்கு நிழல் என்றாம், தனக்கு நிழல் என்றாம் ஒளி கவரும் தம்பம் என கவர நில்லாது இருள். தனக்கு நிழல் என்றாம் ஒளி கவரும் தம்பம் என கவர நில்லாது இருள். தனக்கு நிழல் என்றாம், தனக்கு நிழல் என்றாம் ஒளி கவரும் தம்பம். தம்பம்னு என்னது? தூணு. தூணுக்கு தான் தம்பம்னு. இன்றா, இன்றா என்பது இன்றாம் தான், இன்றா என்பது இன்றாம் தான். ஒரு தூண், என்ன தூண்? படிகத்தூண். படிகம் இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்டல்னு சொல்ல முடியல, கண்ணாடி மாதிரி இருக்கும். ஒரு அப்படியே ஒரு படிக தூண் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கோன்னு வச்சுங்க, நல்லா உயரமாக ஒரு பெரிய தூண் இருக்கிறது. இது ஒளியை என்ன செய்யும்? வாங்கும், ஒளியை வாங்கும். இப்போது சுத்தமாக இருக்குது இந்த தூண். இந்த தூண் எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்குது. இப்போது கிழக்கில் சூரியன் அடிக்குது, சூரியன் அடிக்கிறது. இந்த படிகத்தின் நிழல் படியுமா? படியுமா படியாதா? சூரியன் வெளிச்சம் படிகத்தில் படுது, படிகத்துக்கு நிழல் உண்டா இல்லையா? ஊடுருவி வந்துடும், நிழல் விழுவாது. படிகம் என்ன வருதோ வாங்கி அப்படியே அந்த பக்கம் விட்டுரும், அது நிறுத்தாது. நிழல் எப்போ விழுவுன்னு கேட்டால், அதை நீங்கள் வாங்கினா நிழல் விழுவும். நம்ம நிற்கிறோம், ஒரு மரம் இருக்குது, செடி இருக்குது, இதெல்லாம் என்னது? வரக்கூடிய ஒளியை வாங்கி நிற்குது. அதனால் என்ன செய்யுது? இந்த ஒளி கடந்து போவதில்லை, கடந்து போவதில்லை. சரியா? அப்போது சுத்தமான படிகத்தூணில் என்ன விழாது? நிழல் விழாது, நிழல் விழாது. சரியா? இப்போ அதே படிகத்தூணில் துடைக்கவே இல்லை, ஒரு மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, அப்படியே என்ன ஆகும்? அப்படியே குப்பையெல்லாம் வந்து அடித்து அப்படியே படிகம் மறைச்சிருக்கு, அப்படியே முழுக்க டஸ்ட்டாக இருக்குது. இப்போ என்ன ஆகுது? சூரியன் ஒளி படுகிறது. இப்போ நிழல் எவ்வளோ இருக்கும்? எப்படி இருக்கும்? முழுசாக அப்படியே அந்த படிகத்தூனுடைய வடிவம் அப்படியே நிழலாக விழும். சரி, ஒரு தொடச்சோம்னா அந்த நிழல் கொஞ்சம் டல்லாகும். எங்கெல்லாம் தூசி இல்லையோ அங்கெல்லாம் நிழல் இருக்காது, எங்கெல்லாம் தூசி இருக்கிறதோ அங்கெல்லாம் நிழல் விடும். புரியுதுங்களா? நல்லா சுத்தமாக துடைச்சிட்டா நிழலே விழாது. ஒரு 4 டாட் தூசி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த 4 டாட் இருக்கிற இடத்துல மட்டும் நிழல் விழும். அப்போது வரக்கூடிய ஒளியை தூய்மையான ஒளி தம்பம் படிகத்தூண் என்ன செய்யும்? உள்வாங்கி அப்படியே கடத்திடும். அது அப்படியே கடத்திடும். என்ன செய்யாது? தனக்கென்று அதை வைத்து கொள்ளாது. வர ஒளியை அப்படியே கடத்திடும். அப்படி கடத்திட்டு அதுக்கு என்ன கிடையாது? நிழல் இல்லை, நிழல் இல்லை. இப்போ படிகத்தூண் என்பது ஆன்மாவினுடைய அறிவு. படிகத்தூண் என்பது ஆன்மாவினுடைய அறிவு. அதில் படிந்திருக்கிற அழுக்கு ஆணவ மலம். சூரிய ஒளி திருவருள், திருவருள். இப்போது இந்த படிகத்தூணில் எவ்வளவு அழுக்கு இருக்கிறதோ அவ்வளவு என்ன வரும்? நிழல் வரும். எவ்வளவு அந்த இது தூசி இருக்கிறதோ அவ்வளவு என்ன வரும்? நிழல் விழும். அது நிழல் என்பதற்கு விபரீத அறிவு என்று உரை செய்கிறார். மயக்கம், விபரீத உணவு, இருள், அறியாமை. அப்போது இந்த படிகத்தூணிலே தூசி படியாமல் இருக்கிற அறிவு ஞானியுடைய அறிவு. எந்த தூசும் கிடையாது, அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. திருவருள் வந்ததுன்னா என்ன செய்யும்? அப்படியே கடத்திடும். திருவருள் செயலை எந்த இடத்துல என்ன செய்யாது? தன் செயலாக மதிக்க மாட்டாங்க. திருவருள் செய்வதை என்ன செய்வாங்க? அப்படியே என்ன செய்யுதோ அப்படியே அது பாட்டுக்கு நடக்கும். போனால் போவார், இருனா இருப்பார், தூங்குனா தூங்குவார், சாப்பிடுனா சாப்பிடுவார், 4 நாள் சாப்பாடு இல்லைன்னா பேசாமல் இருப்பார். பெருமான் எதை நோக்கி இந்த ஆன்மாவை செலுத்துகிறாரோ அதுவாகவே அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன கிடையாது?
தனக்கென்ற ஒரு விருப்போ வெறுப்போ அவரிடத்து இருக்காது. இப்போ நம்ம அறிவில் எப்படி இருக்கு? திருவுருள் படிகத்தூணாகிய நம்ம அறிவில் படுது. இங்கே நம்மகிட்ட என்ன இருக்குது? குற்றம் இருக்குது. அந்த அருள் அப்படியே போவாது, என்ன ஆகும்? ஃபில்டர் ஆகும். தற்போதம் நம்முடைய தன்முனைப்பு அதில் சேரும் இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். எப்பவுமே சாதாரணமாக ஒரு செய்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒருத்தர் ஒன்று சொல்கிறார், இல்லை நம்ம ஒன்று கேட்குறோம். இந்த செய்தியை அப்படியே போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவோமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சும்மா நீங்கள் ஆணவ மூலம் கண்மம் இதெல்லாம் வேண்டாங்க. ஒன்றை கேட்டோம், இன்னொருத்தர்கிட்ட போய் அதை சொல்லணும். புரியுதுங்களா? சொல்லும்போத நம்ம என்ன செய்வோம்? நம்ம விருப்பு வெறுப்பு நம்ம கருத்தை கலக்காமல் நம்மால் கேட்டதை கேட்டபடி சொல்ல முடியாது. என்னைக்காக சொல்லியிருக்கிறோமா? போகிறோம், என்னங்க நடந்தது? அப்படியே உள்ளதை உள்ளபடி வந்தாருங்க, இதை சொன்னாருங்க, இதை செஞ்சாருங்க, இதுதான் நடந்தது அப்படின்னு கேட்டதை கேட்டபடி பார்த்ததை பார்த்தபடி நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதில் என்ன வந்துடும்? நம்ம கருத்தை அதில் கலந்துரும். அவர் சொன்னார், ஆனால் அப்படி அவர் சொல்லிடக்கூடாது, இப்படி ஏன் அவர் செஞ்சார்னு தெரியல. இப்போ ஏன்னா அதில் சரி தப்பு வேணும் வேண்டாம், சொன்னவர் யார் நமக்கு வேண்டியவரா, செஞ்சவர் யார் நமக்கு வேண்டாதவரா, இப்படியெல்லாம் என்ன செய்யும்? நம்ம கருத்தை கலந்து தான் நம்மளால் சொல்ல முடியும். உள்ளதை உள்ளபடி விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்மளால் சொல்லக்கூட முடியாது, சொல்லக்கூட முடியாது. இப்போ நமக்கு எவ்வளோ தூரம் தற்போதை இருக்குது பாருங்கள் இல்லையா? ஒரு சாதாரண இதில் நமக்கு சொல்கிறதுனால நமக்கு ஒன்றும் வரவும் வரப்போகிறதில்ல, துன்பம் வரப்போகிறதில்ல. அவர் என்ன கேட்டார்? என்னப்பா நடந்தது? இதுதான் கேள்வி. நம்ம என்ன செய்யணும்? உள்ளதை உள்ளபடி சொல்லணுமா இல்லையா? நம்மளால் சொல்ல முடியுமாண்ணா? சொல்லவே முடியாது. அப்போது நம்ம அறியாமல் எவ்வளோ நம்மை பற்றிய ஒரு கருத்து எவ்வளோ தூரம் அதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம கருத்தை கலக்காமல் நம்மளால் சொல்லவே முடியாது. அப்படியே எரிபத்த நாயனார் புராணம், எரிபத்த நாயனார் புராணத்தில் அப்படியே செக்குலர் தொன்மன் காட்டுறார். எரிபத்த நாயனார் யானையை வெட்டி நிற்கிறார். அங்கே தப்பிய பாகரெல்லாம் போகிறாங்க. வாசலில் இருக்கக்கூடிய வாயிற்காப்பாளரை பார்த்து பட்ட யானை பட்டது பராக்கரும் பட்டனர், பட்ட யானை பட்டது பராக்கரும் பட்டனர். யானை செத்துருச்சு, பாகர்கள் செத்துட்டாங்க, போய் அரசனுக்கு சொல்லு. இதுதான் இன்ஃபர்மேஷன். தப்பிச்சு வந்தவன் என்ன சொல்கிறான்? யானை வெட்டுப்பட்டது, யானை பாகர்கள் வெட்டுப்பட்டனர், செய்தியை போய் அரசன்ட்ட சொல்லு. இவன் என்ன செய்யணும்? போகணுமா இல்லையா? போனோடனே இவன் என்ன சொல்லணும்? யானை வெட்டப்பட்டது, யானை பாகர்கள் வெட்டுப்பட்டனர்னு சொல்லணும். இவன் என்ன செய்யணும்? பட்ட யானை பட்டது பாகரும் பட்டனர் வெட்டினர் சிலராம், வெட்டினர் சிலராம். ஏன் போகும்போது அவன் ஒன்று யோசிக்கிறான், எது எப்படி போய் ராஜாட்ட நம்ம ரொம்ப புத்திபூர்வமாக சொல்லணும். நம்ம யார்? நம்ம அறிவாளி. போகும்போது கரெக்டாக சொல்லணும். யானை செத்துருச்சு, பாகர் செத்துட்டான், ஒரு ஆள் வாழை வெட்ட முடியுமா? ஒரு ஆளால் வெட்ட முடியுமா? அப்போ நிறைய பேர் வந்திருக்கணும். நிறைய பேர் வராமல் எப்படி இப்படி செய்ய முடியும்? அப்போ உள்ளது உள்ளபடி சொன்னால் நமக்கு என்ன மரியாதை? அப்போது இப்படி தான் நடந்திருக்கணும். நிறைய பேர் வந்து யானையை வெட்டிட்டாங்க. அப்போது நம்ம சொல்லும்போது என்ன சொல்லணும்? வெட்டினர் சிலராம், பட்ட யானையும் பட்டது பட்டவர்த்தனமும் பட்டது பாகரும் பட்டார் வெட்டினர் சிலராம். உடனே அரசர் கோபத்தோடு எந்திரிச்சு படையை திரட்டிட்டு போயிட்டார். இவன் ஒரே ஒரு வார்த்தையை தாங்க சேர்த்துனா ஒரு பெரிய போரே ஆரம்பிச்சிருச்சு. 4 வகை பனையோடு புகழ்ச்சோழ நாயனார் யானைப்பட்ட இடத்துக்கு போகிறார். இப்போ இவன் நடந்தபடி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன செஞ்சிருப்பார்? அங்கேயே எப்படி ஒருத்தர் வெட்டியிருப்பார்? கூப்பிடு, என்ன நடந்ததுன்னு கூப்பிடு. அந்த வெளியே வந்து நின்னானா இல்லையா, அவனை கூப்பிடியா, என்னையா நடந்தது அப்படின்னு கேட்டிருப்பார். இப்படி ஒருத்தர் வந்தார், ஒரே ஒரு ஆள் தான் வந்தார்,
யானையை வெட்டிட்டாரு. அவ்வளவு கோபமாக வெட்டினார். யாரையா வந்தா? திருநீர்லாம் பூசியிருந்தாருங்க. திருநீர்லாம் பூசியிருந்தார். அவர் வந்து வேகமாக அப்படி திருநீர் பூசினவர் வந்து வெட்டினாரா அப்படின்னா இவர் தனியாக என் குதிரை எடுத்துகிட்டு போயிருப்பார். இவன் என்ன செஞ்சிட்டான்? வெட்டினர் சிலராம்னு ஒரு வார்த்தையை சேர்த்துனா ஒரு போரே நடக்குது. 4 வகை படையோடு வரார். இப்போது நம்ம அறிவு எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் நம்ம அறிவு. எப்பவுமே ஒரு செய்தியை சொல்லுகிற போது நம்மளால் என்ன செய்ய முடியாது? உள்ளபடி சொல்லவே முடியாது. காரணம், நமக்கு தற்போதம் உண்டு. நம்ம கருத்தை கலக்காமல் நம்மளால் எதையுமே சொல்ல முடியாது. எது போல? படிகத்தூணிலே படிந்திருக்கிற கரை போல. ஞானிகள் அறிவு எப்படி இருக்கும்? மாசே கிடையாது. மாசே கிடையாது. அவர் பெருமான் என்ன செய்விக்கிறாரோ அதை அப்படியே செய்வாங்க. நாவுக்கரசர் பெருமான் கடலை கட்டி போட்டாங்க. நற்றுணையாவது நமச்சிவாயம் நாமார்க்கும் குடியல்லோம் ஈண்டு வரும் வினைக்கு எம்பிரான் உளன்னு போனார். எப்படி போகிறாருங்க? ராஜாட்ட போனோம்னா அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஏன்னா சமணர்கள் சூழ்ச்சி செய்வாங்க. அந்த கூட்டத்தில் இருந்தவர், அவங்களுக்கெல்லாம் ஹெட்டாக இருந்தவர். அவன் என்ன செய்வான்? நாம் சொல்கிறோமா இல்லையா? நீ படிக்கிற ஸ்கூலில் நான் வாத்தியாரியா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அவர் அப்படியே இருந்தார். அவர்களுக்கெல்லாம் இவர் என்னவா இருந்தார்? வாத்தியாராக இருந்தவர். அவன் என்ன செய்வான்னு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அப்போ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஈண்டு வரும் வினைக்கு எம்பிரான் உளன்னு போனார். ஏன் எது நடத்துதோ பெருமான் முடிவு செய்கிறாரு, நடக்கட்டும் என்று அவர் போனாரா இல்லையா? அதுதான் என்னது? சுத்தமான படிகத்தூண் போன்ற ஞான நெறியை அடைந்த ஆன்மாவின் அறிவு. நம்ம அறிவெல்லாம் எப்படி இருக்குது? பூரா டஸ்ட் பதிஞ்சிருக்கு இல்லையா? எது செஞ்சாலும் நம்மளுடைய விருப்பு வெறுப்பு திருவருள் தான் செய்விக்குது. ஆனால் எது கலந்துருது? விருப்பமும் வெறுப்பும் கலந்து நமக்கு அப்படியே அதில் அந்த தற்போதம் என்பது கலந்து நிற்கிறது. அப்போது அந்த தற்போதம் இல்லாத ஆன்மாக்களுடைய அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அடுத்த ஓமை சொல்கிறார். உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. உற்கை தரும், உற்கை என்பதற்கு ஒளி பொருந்தியது, ஒளி பொருந்திய கை, ஒளி பொருந்திய கை அப்படின்னு ஒரு தீபம், ஒரு தீபத்தை ஏந்திட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உற்கை. உற்கை உற்கை என்பது ஒளி பொருந்திய கை. தரும் பொற்கை, இருட்டில் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஒருத்தன் என்ன செய்கிறான்? தீபத்தை பிடிச்சிட்டு நின்னானா எப்படி இருக்கும்? ஆஹா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பா கொஞ்சம் நல்லா காட்டுப்பா, இங்கே கொஞ்சம் காட்டு, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படி சொல்லுவோமா இல்லையா? அதுபோல் அந்த தீபத்துக்கு பின்னாடி போய் நிற்பான். எங்கே நிற்பான்? இருட்டில் போகணும். இப்போ பின்னாடி இதே கருத்து பின்னாடி அடுத்து 4 பாட்டு தள்ளி வருது. இருட்டில் இருக்கிறோம், ஒருத்தர் என்ன செய்கிறாரு? தீபத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நீ எங்கே போகணும்? பின்னாடி போவியா முன்னாடி போவியா? நான் யாருக்கு பின்னாடி போக மாட்டேன். நான் யார் தெரியுமா? உனக்கு பின்னாடி வந்தால் எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு முன்னாடி போனோம்னா என்ன ஆகும்? குழியில் விழ வேண்டியதுதான் இல்லையா? அப்போ என்ன செய்வோம்? எது பாதுகாப்பு? ஒளிக்கு பின்னாடி நிற்கணும். எப்பவுமே ஒளிக்கு பின்னாடி நின்னா நமக்கு பாதுகாப்பு. உற்கை தரும் பொற்கை உடையவர் போல், ஒளியை ஏந்தி இருக்கக்கூடிய கரத்தின் பின்னாடி நிற்பவர் போல, நிற்பவர் போல உண்மை பின் நிற்கை. உண்மை, உண்மை எது? திருவருள். பின் நிற்கை, திருவருளுக்கு பின்னாடி நிற்பது யாருடைய நிலை? அருளார் நிலை. அருளார் எப்பவுமே எதுக்கு நிற்பாங்க? திருவருளுக்கு பின்னாடி நிற்பாங்க. நம்மலாம் பொருளார் எங்கே நிற்போம்? நான் தான் முன்னாடி நிற்பேன். திருவர் கொஞ்சம் பின்னாடி வாங்க, நான் தெரிய மாட்டேங்கிறேன்ல. நான் தெரியணுமா இல்லை? எங்கே போனாலும் யார் தெரியணும்? நான் தெரியணும். அப்போ எங்கே போகிறது? ஒளிக்கு முன்னாடி போகிறது. என்ன ஆகும்? துன்பந்தான் மிஞ்சும். ஒளிக்கு முன்னாடி போனால் துன்பந்தான் மிஞ்சும். ஒளிக்கு பின்னாடி போனால் அது பாதுகாப்பு, உயிருக்கு பாதுகாப்பு. இப்போ எங்கே நிற்கணும்? நாம் தான் முடிவு பண்ணணும். முந்திட்டு முன்னாடி போகக்கூடாது.
எதுக்கு முன்னாடி? அருளுக்கு முன்னாடி முந்தக்கூடாது. அருளுக்கு முன்னாடி முந்தக்கூடாது. அருளுக்கு பின்னாடி எப்படி நிற்கணும்? ஒளிஞ்சு பாதுகாப்பாக நின்றுக்கணும். அது எப்படிங்க நிற்கிறது? அது திருவருள் செய்கிற போது அது அப்படியே ஆகட்டும்னு ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே பின்னாடி நம்மளை மறைச்சிக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம வகுப்பில் சொல்லலாம், கேட்கலாம், ஆனால் நடைமுறைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே இருத்துமோ எந்தறியேன். எங்கே நடத்துவான்னு யாருக்கு தெரியும் இல்லையா? அப்போது எது நடத்தினாலும் என்ன செய்யணும்? எல்லாம் சிவன் செயல் என்று என். எல்லாம் சிவன் செயல் என்று என். இந்த நிலை வந்துட்டா நமக்கு என்ன கிடையாது? துன்பம் இல்லை. துன்பம் இல்லை. அப்போது எதுக்கு பின்னாடி நிற்கணும்? அருளுக்கு பின்பாக நின்று அருள் எப்படி செல்கிறதோ, எங்கு செல்கிறதோ அதனோடு தன்னை அடக்கி கொண்டு நாம் என்ன செய்யணும்? பின்னாடி செல்லணும். பின்னாடி செல்லணும். அதங்க சொல்கிற உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. அருளார் நிலை. சரி, அப்போ இந்த சிவத்தை இப்போ பாசஞானத்தாலையும் பசுஞானத்தாலையும் காண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அது அடுத்த பாட்டில் சொல்கிறார். ஐம்புலனால் தாம் கண்டது என்றால் அது ஒழிய